வணக்கம் மக்களே, இது MLP ஸ்ரீ இலங்கையின் வனப்புமிக்க காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல பல விடயங்களையும் வெளிக்கொணரும் காணொளிகளின் தொகுப்பு. மக்களே, இந்த காணொளியில் நாங்கள் சின்னதாக ஒரு டூர் ஒன்று போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு இந்த பயணம் இருக்கும். இந்த பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய வடபகுதியில் ஏனையின் வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்குளம் என்ற ஒரு சந்தி ஒன்று இருக்குது. மாங்குளம் பிரதேசத்தினுடைய ஒரு பிரதான சந்தி ஒன்று இருக்குது. அந்த சந்தியில் நாங்கள் கிழக்கு பக்கமாக முல்லைத்தீவு செல்கின்ற வீதியினூடாக ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறோம். அங்கே ஒரு சந்தி இருக்குது. அந்த சந்தியிலிருந்து நாங்கள் இடதுபுறமாக திரும்பினால் இலங்கையினுடைய ஒரு முக்கியமான கோவில்களில் ஒன்றான மம்மில் பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரபல்யமான அதோட ஒரு அதிசக்தி வாய்ந்த கோவில் ஒன்றுக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்தால் தான் அந்த கோவிலை நாங்கள் சென்றடையலாம் என்ற அடிப்படையில் இந்த இடத்திலிருந்து அந்த மாங்குளம் சந்தியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் இந்த முல்லைத்தீவு பாதையால் பயணம் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த மம்மில் பிள்ளையார் கோயிலுக்கு திரும்புகின்ற சந்தியை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மம்மில் பிள்ளையார் கோயிலினுடைய அந்த பெயர் பலகையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடதுபுறமாக அந்த பாதை திரும்புகின்ற பகுதியில் இடதுபுறமாக அந்த பெயர் பலகையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சந்தியில் நாங்கள் இடதுபுறமாக திரும்பினோம்னு சொன்னால் அந்த கோயிலை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த கோயிலுக்கு போகையில் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்தி வரைக்கும் தான் போக போகிறோம். இந்த கோவிலுக்கு போகின்ற பாதைகள், இந்த கோவிலுக்கு செல்கின்ற பாதைகள் அநேகமாக இருபுறங்களிலும் மிகவும் அழகான காட்சியை கொண்ட இடங்கள். காடுகளும் நிறைஞ்சிருக்கு, வயல்வெளிகளும் நிறைஞ்சிருக்கு. சில இடங்களில் குறிப்பிட்ட குடியிருப்புகளும் இருக்குது. ஆனால் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காடுகள் நிறைந்த வயல்கள் நிறைந்த ஒரு பாதையாகத்தான் இந்த பாதை இருக்குது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த வீதியை பாருங்க, பிரதான வீதி ஒன்று காபெட் போடப்பட்டு நல்ல ஒரு அழகான வீதி. அதோட இருமரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலங்களுடைய அந்த கட்டுகள் கட்டப்பட்டிருக்கு, வெள்ளை நிறம் பூசப்பட்டு. ஏன்னு சொன்னால் மாரி காலங்களில் நீர் இவ்வளவுக்கு நிரம்பி ஓடும். அப்படி நிரம்பி ஓடைக்குள்ள இந்த வழி சில நேரங்களில் இந்த ரோட் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றபடியாக இந்த பாதை இந்த 2 மரங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூண்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் தண்ணி நிரம்பி இந்த ரோட்டை மூடி பாயைகளையும் நாங்கள் இந்த பாதையை ஈஸியாக இனங்காணக்கூடியதாகவும் இந்த பாதையினூடாக பயணம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். என்றபடியாக இந்த பாதைக்கு இருமரங்களும் இந்த கற்கள் வெள்ளை வர்ணம் பூசப்பட்டு இருக்கு. இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு இந்த பாலத்தை அதாவது மரப்பாலம் என்று அழைக்கப்பட்டது. மரப்பாலம் சொன்னால் ஏன் இந்த மரப்பாலம் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த பாலம் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஸ்லீப்பர் கட்டைன்னு சொல்லிவிடும். ரயில்வேயில் அதாவது இந்த புகையிரத பாதைகளில் முதல் போடப்பட்ட அந்த ஸ்லீப்பர் கட்டைன்னு சொல்கிற அந்த கட்டைகளால் தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. முன்பு நாங்கள் பார்த்த பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பாலம், இது அந்த மரப்பாலத்துக்கு அண்மையாக இருக்கிற பாலம். கனகராயன் ஆற்றை மறைத்து கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு பாலம் தான் இந்த பாலம். இதனூடாக செல்லுகின்ற நீர் வடமாகாணத்திலே, அதாவது இலங்கையினுடைய வடமாகாணத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய புலங்களில் ஒன்றான இரணைமடுவிற்கு நீரை வழங்குகின்ற ஒரு ஆறாக இந்த ஆறு இருக்கின்றது. அதாவது மாரிகாலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரம்பி வழி செம்மையாக இருக்கும். பாருங்க, இடது பக்கம் வயல்வெளி. இது இந்த ஒழுமடு என்று சொல்லப்படுகின்ற குளத்தின் கீழே விவசாயம் செய்யப்படுகின்ற நிலம் மிகவும் அருமையாக இருக்கும். அதோட இந்த பகுதியினுடைய விளைச்சல் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நிலம் நல்ல நிலம், விளைச்சலை தரக்கூடிய ஒரு நல்ல பசலை நிறைந்த நல்ல ஒரு நிலமாக காணப்படுகிறது. அப்போ நாங்கள் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் வந்துட்ட மாங்குளம் சந்தியிலிருந்து. இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் அந்த மம்மில் பிள்ளையார் கோயிலுக்கு திரும்புகின்ற சந்தியை நாங்கள் அடைஞ்சிடுவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழியால் அப்படியே திரும்பி, அதாவது இந்த பாதையில் இருந்து இடது பக்கமாக திரும்பி நாங்கள் பயணம் செய்தோம்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 8 அல்லது 9 கிலோமீட்டர் அளவில் நாங்கள் போனோம்னு சொன்னால் அந்த கோயிலே அடையக்கூடியதாக இருக்கும். அந்த கோயில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது மட்டுமில்லாமல் சக்தி வாய்ந்த கோயில். நான் பல தடவை போயிருக்கிறேன். அதோட அந்த கோவில் எனக்கு மிக நம்பிக்கையான கோவில். அந்த கோவிலினுடைய கதைகள் நான் நிச்சயம் சொல்லணும். இந்த காணொலியில் அடுத்த காணொலியில் அந்த கதைகள் நிறைய நான் சொல்ல இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அந்த கோவிலுடைய சக்தி ஒரு நல்ல
பலத்தையும் அதோட எனக்கு நிறைய பாதுகாப்பையும் தந்த ஒரு கோவில். அந்த கோவில் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஒரு விஷயம் இதில் நாங்கள் சொல்லணும், நிச்சயமாக இந்த பகுதியில் வாழ்கிறாக்கள், இந்த பகுதியில் நிறைய பாம்புகள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்குது. இந்த பகுதியில் அதாவது அந்த கோவிலை சூழ உள்ள பகுதியில் வாழ்கிறாக்கள் பாம்பு கடித்தா நிச்சயமாக அந்த கோவிலுக்கு கொண்டு செல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அந்தளவு இந்த நம்பிக்கை வாய்ந்த ஒரு கோவில். இந்த பகுதியில் இருக்கிற பிரபல்யம் வாய்ந்த கோவில்களில் மம்மில் பிள்ளையார் கோவிலும் மிக பிரபல்யமான சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்றாக இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பாதையால் நாங்கள் 4 கிலோமீட்டர் கடந்திருக்கிறோம். வலது பக்கம் தெரிகிற இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஒழுமட்டு குளம்னு சொன்னால், இந்த குளத்தின் கீழே தான் இந்த விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்கப்படுது. இதை கடந்து போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறிய கோவில் ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அநேகமாக நிறைய கோவில்கள் இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த மக்கள் விருந்தோம்பலில் மிகச்சிறப்பான மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுள்கள் மேல் நம்பிக்கை கொண்ட மிகவும் நல்ல மனிதர்கள், அருமையான மனிதர்கள் இந்த பகுதியில் வாழ்வதை என்னால் காணக்கூடியதாக இருக்குது. நான் பலரோட பழகி இருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிக சிறப்பான விருந்தோம்பல் குணத்தை கொண்ட மக்களாக இந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்கின்றார்கள். குறிப்பாக தமிழர்கள் விருந்தோம்பலில் சிறப்பானவர்கள். அதிலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவ்வளவு சிறப்பானவர்களாக இருப்பார்கள். இதை நான் அவதானித்திருக்கிறேன். இந்த சந்தி தான் மக்களை நான் குறிப்பிட்ட இந்த சந்தி அந்த மம்மில் பிள்ளையார் கோயிலுக்கு திரும்புகிற சந்தி. இதில் பாருங்க இடது பக்கமாக ஒரு வீடு ஒன்று இருக்குது, மிக அழகாக இருக்குது. ஆகவே இந்த பெயர் பலகை தான் மம்மில் பிள்ளையார் கோயிலினுடைய பெயர் பலகை. இந்த பெயர் பலகை இருக்கிற இந்த சந்தியில் இடது பக்கமாக நாங்கள் திரும்பி இந்த ஹாபெட் ரோட்டால் அப்படியே தொடர்ந்து போனோம்னு சொன்னால் நாங்கள் அந்த கோவிலை அடையக்கூடியதாக இருக்கும். இந்த பிரசித்தி வாய்ந்த கோவில் தொடர்பான மீதி விடயங்களை அடுத்த காணொளியில் நாங்கள் பார்ப்போம். அதுவரை காத்திருங்க. நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம். காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னென்னு சொன்னால், இந்த காணொலியை பதிவிடுறதுக்கு எனக்கு என்னுடைய நண்பர்கள் சிலர் உதவி இருந்தார்கள். அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றி கூறணும். ஒருவர் கேதுஜன், அடுத்தவர் டிலக்சன் மற்றும் ஏனைய சில நண்பர்களும் அதோட இந்த வாகன சாரதியும் எனக்கு உதவி இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வேன்.